சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, என்ன ஆச்சு? அது இசு, இப்ப நான் என் ஆள் மனசுல இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச போறேன். அதனால நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். நான் நிஜமாவே சொல்றேன் இசு. ரவுடி பயல்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நான் உன்னை வேலைக்கு போக வேணான்னு சொன்னேன். என்னை மன்னிச்சிரு. உன்னை IPS ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். உன் அப்பாவோட கடைசி ஆசை அதான். இன்னைக்கும் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரு என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணு எப்படியாவது அவள் லட்சியத்தை அடைஞ்சிடணும் தம்பின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆசைய நான் தடுக்க பார்த்துட்டேன். உன் மனசை நான் எதுவும் கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை வேலைக்கு போகாதன்னு சொல்லியிருக்க கூடாது. இந்த அளவுக்கு உன் மனசை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுதான். இங்க பாரு ஈசு, இப்ப நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க ஈசு. நீ இனிமேல தாராளமா வேலைக்கு போலாம். நீ எவ்வளவு கொடூரமான ரவுடியை கூட பிடிக்கலாம். இந்த ஏன் கவுண்டரு உன் கவுண்டர்னுவியே, அந்த மாதிரி நீ எங்க வேணாலும் போகலாம் வரலாம். உன் வேலை சம்பந்தமா நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், என் வாயவும் திறக்க மாட்டேன். சின்னையா, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்லணும்னா காலையில நீங்க இத பத்தி பேசுறப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நீ நம்புறல. சின்னையா, மனசுல இருந்து உண்மையா பேசுற வார்த்தைய நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? இப்ப நான் நம்புறேன் சின்னையா. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ என்னை நம்புறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம் இசு. அப்புறம் இசு, அம்மா வந்து என்கிட்ட இந்த தள்ளி போன விஷயத்த வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஆனா நான் நீ 30 நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது அது இதுன்னு நீ போகிற இடம்லாம் உன் பின்னாடியே வந்து, அதான் உன் வேலையிலேயே நிறைய உனக்கு இடைஞ்சல் கொடுத்து உன் மனசை நான் கஷ்டப்படுத்திருக்கேன்ல. என்னால் நீயும் நிம்மதியா இல்லை, நானும் நிம்மதியா இல்லை. இந்த இப்போதான் இதெல்லாம், ஏன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இல்லை நான் என் மனசில் படுறத உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லலாம்ல ஐசு. ஐயோ, என்ன சின்னையா இப்படி கேக்குறீங்க? நீங்க தாராளமா சொல்லலாம். அது வந்து இப்ப நீ இருக்கிற மனநிலைமையிலையும் நான் இருக்க மனநிலைமையிலையும் இந்த விசேஷம் வேணான்னு தோணுது. காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். காலையில் வரைக்கும் உன்னைய வேலையை விட்டு நிற்கணும்னு சொல்லி நீ கஷ்டப்பட்டு படித்து லட்சியத்தோடு சேர்ந்த வேலையில் உன்னை இருக்க விடாமல் கிட்டத்தட்ட 1 மாசமா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்குள்ளேயும் திடீர்னு அம்மா இப்படி ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் உன் மனசுக்கு பிடிக்காம இது எதுவும் நடக்கக்கூடாது. அதனால தான் இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நீ என்ன சொல்றியோ அதுதான். கரண்ட் வந்துருச்சு, ஆனா உங்ககிட்ட இருந்து பதில் வரலையே. சின்னையா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நானும் மறந்துட்டேன். அதனாலதான் நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னங்க?
ஒன்றும் இல்லை. டேய் அழகு சுந்தரம், தைரியமா இருடா. இந்த முதராத்திரி மட்டும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதா?